இப்போ இந்திய மக்களுக்கு வந்து உலகம் முழுக்க வெண்மை நிறத்தவர்கள் மீது ஒரு மோகம் இருக்குது. வெண்மை நிறத்துக்கு மாறணுங்கிற ஆசை உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இருக்குது. வெள்ளை நிறத்தின் மீது ஒரு மோகம் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா வெள்ளை நிறத்தவர்கள் வந்து திறமையானவர்களாக இருக்கிறார்கள். வெள்ளையாக இருந்தாலே அவங்கள வியந்து பார்க்குறாங்க. கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும், வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையும் இருக்குது. அதனால் வந்து வெள்ளை தான் அழகு அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்க வன்மையான உணர்ச்சி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. கருப்பாக இருக்கிறவங்க வந்து தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் கருப்பாக இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெண்மை நிற மோகத்தில் இந்தியர்கள் இருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து வெண்மை நிற மோகம். இப்போ சைனாக்காரங்களும் வெண்மையாக தான் இருக்காங்க, ஜப்பான்காரங்களும் வெண்மையாக தான் இருக்காங்க. நமக்கு ஆங்கிலேயர்களுடைய வெள்ளை நிறத்தில் தான் மோகம் அதிகமாக இருக்குது. ஆங்கிலேயர்கள் போல் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது. ஆங்கில மொழி மேலே எதுக்கு மோகம் அப்படின்னா, இந்த வெண்மையாக இருப்பவர்கள், வெள்ளையாக இருப்பவர்கள் பேசுகிற மொழி தான் ஆங்கில மொழி. அதனால்தான் அந்த ஆங்கில மொழி மேலே கூட நமக்கு ஒரு மோகம். அது மாதிரி கிறிஸ்தவ மதத்தின் மீது நமக்கு ஏன் மோகம்னா, அந்த கிறிஸ்தவ மதத்தை பேசுகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் வெள்ளை நிறத்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு மோகம். இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்கள ஒரு குறிப்பிட்ட மக்கள். ஏன்னா அவர் வெள்ளை நிறத்தவர், வெள்ளையர். அதனால் அவரே நீக்கிற மாதிரி கருப்பாக இருந்தார்னா அவரை யாரும் கடவுளெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே இந்த வெள்ளை நிற அரசியல் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு வெண்மை நிறமே மோகத்தில் ஆங்கிலேயர்கள் மீது தான் நமக்கு ஒரு மோகமே தவிர, இப்போ சைனாக்காரங்க கூட தான் வெள்ளையாக தான் இருக்காங்க. ஏன் சீனாக்காரங்க கூட தான் வெள்ளையாக இருக்காங்க? ஏன் அவங்க மேலே நமக்கு ஒரு மோகம் வரல? அவங்க மேலே மோகம் ஏன் வரல? அவங்க பேசுகிற மொழி மீது நமக்கு ஏன் மோகம் வரல? வெண்மை நிற மோகம் தான் நம்ம ஆங்கிலம் பேசுவதற்கு காரணம். வெண்மை நிற மோகம் தான் நம்ம ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதற்கு காரணம். அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, சரி வெண்மையாக தானே சைனாக்காரங்க கூட ஜப்பான்காரங்க கூட வெண்மையாக தான் இருக்காங்க. அவங்க மேலே நமக்கு ஏன் ஒரு மோகம் வர மாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்தியர்களோட முக அமைப்புப்படி வெள்ளையாக மாறிட்டாங்கன்னா, வெள்ளைக்காரங்க மாதிரி வெள்ளையாக மாறிட்டால் ஆங்கிலேயர் போல் ஒரு தோற்றம் தருவார்கள். அதாவது இந்தியர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்காரன் அப்படி கருப்பாக இருக்கிறான், அவன் அப்படியே வெள்ளையாயிட்டா அப்படியே வெள்ளைக்கார மாதிரி தான் இருப்பாங்க. அந்த முக அமைப்பு அப்படி இருக்குது. அதுவே பார்த்தா அந்த சைனாக்காரங்க முக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், ஜப்பான்காரங்களோட முக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்போது இந்தியர்கள் எவ்வளோ தான் வெள்ளையானா கூட, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ தான் வெள்ளையானா கூட அவங்க சைனாக்காரங்க மாதிரி ஆக முடியாது. ஆனால் வந்து இந்தியர்கள் வெள்ளை ஆகிட்டாங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் போல் ஒரு தோற்றத்தை தருவார்கள். ஆங்கிலேயர் போல் ஒரு தோற்றம் வந்து அவங்க முகத்தில் இருக்கும். வெள்ளையாக மாறிட்டா நிறந்தான் இங்கே ஒரு தடையாக இருக்கே, அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஆங்கிலேயர்களின் முக அமைப்பும் இந்த இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களின் முக அமைப்பு அல்லது இந்தியர்களோட முக அமைப்பு பார்த்திங்கன்னா அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது, நிறம்தான் வேறுபாடு. நிறம், அதாவது தமிழர்கள் வந்து அப்படியே வெள்ளை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிறத்தை ஆங்கிலேயர்களின் நிறம் வந்து விட்டால் ஆங்கிலேயர்கள் போல மாறி விடுவார்கள். அந்த அளவுக்கு வந்து அந்த வடிவமைப்பில் ஒரு பொறுத்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன தான் வெள்ளையானா கூட, தமிழ்நாட்டுக்காரங்க என்ன தான் வெள்ளையானா கூட, இந்தியாக்காரங்க என்ன தான் வெள்ளையானாலும், ஆனால் ஒரு சைனாக்காரங்களோட முக அமைப்பு நமக்கு வராது. சைனாக்காரங்களுக்கு அவங்களுடைய நிறமும் புதுசு, அவங்களுடைய முக அமைப்பும் வேறுபாடாக இருக்கிறது, வேறு மாதிரி இருக்குது. சைனாக்காரங்க ஜப்பான்காரங்களோட முக அமைப்பும் வேறு, அவங்க நிறமும் வேறு. ஆனால் வந்து வெள்ளைக்காரங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய நிறம் இருக்குது பாருங்கள், நிறம் மட்டும் அந்த வெள்ளை நிறம் மட்டும் நமக்கு வந்து விட்டால் நாமும் ஆங்கிலேயர்கள் போல் ஆகிவிடுவோம். அதனால்தான் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் மேலே ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தும் போது நாம் ஏன் அவர்களுடைய அடிமைத்தனத்தை வரவேற்றோம் என்றால், அவர்கள் நிறத்தால் மட்டும்தான் வேறுபாடு உடையவர்கள், வடிவமைப்பில் அவருடைய முக வடிவமைப்பில் அவர்கள் நம்மை போன்றே இருக்கிறார்கள் என்பதால் தான். அதனால் நம்ம நிறம் மாறிவிட்டால் நாமளும் ஆங்கிலேயர்களாக மாறிவிடலாம் அப்படின்னு நினச்சி அதை வியந்து பார்த்தாங்க. இப்போது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம அடிமைப்படுத்தினாங்களா 300 வருஷம். இதுவே சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தா நாம் அதுக்கு ஒத்துப்போமா அப்படிங்கிற சந்தேகம். அவங்களுடைய அடிமைத்தனத்தை வர வச்சுருப்போமா? நம்ம இன்னும் அவங்களுக்கு எதிராக போராடி அவங்கள விரட்டியிருப்போம். நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தும் போது நாம் ஏன் அமைதியாக இருந்தோம்? நாம் ஏன் வந்து அந்த அடிமைத்தனத்திற்கு வரவேற்பு கொடுத்தோம்? நாம் வந்து விழிப்புணர்வு பெறுவதற்கு எதற்காக 300 வருடங்கள் ஆகியது அப்படின்னு பார்த்தா, நாம் வெள்ளைக்காரங்களை பார்க்கும்போது
நாம் வெள்ளை நிறத்தில் மாறினால் நாமளும் வெள்ளைக்காரர்களாக ஆகிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு முக அமைப்பில் ஒரு ஒற்றுமை, நிறத்தில் தான் வேற்றுமையை தவிர முக அமைப்பில் ஒற்றுமை. அதன் காரணமாக சரி இவங்களோட பழகினா நாமளும் ஆங்கிலேயர்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆங்கிலேயர்களாக ஆகிவிடலாம். அதனால் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தை வரவேற்றார்கள். அதனால் நமக்கு ஏன் சைனாக்காரங்க மேலே, சைனாக்காரங்களும் வெள்ளையாக தான் இருக்காங்க, ஏன் அவங்க மேலே நமக்கு ஏன் மோகம் வரல? குறிப்பாக ஆங்கிலேயர்களின் வெண்மை நிறத்தில் மட்டும் ஏன் மோகம் என்றால், நாம் வெண்மை நிறத்துக்கு மாறினால் நாமும் ஆங்கிலேயர் போல் ஒரு தோற்றத்தை தருவோம். நிறம்தான் நமக்கு தடையாக இருக்கிறத தவிர இந்த வடிவமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், முக வடிவமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு ஆங்கிலேயர்கள் மேலே நமக்கு ஏன் குறிப்பாக அவர்கள் மீது ஈர்ப்பு வருகிறது என்பதற்கு அதான் காரணம். ஏன் சைனாக்காரங்க மேலே நமக்கு ஈர்ப்பு வரல? அவங்கள போல் நாம் ஏன் மாறணும்? சைனா மொழி மேலே நமக்கு ஏன் ஈர்ப்பு வரல? வெண்மை நிறம் பேசுகிற ஆங்கிலேயர்கள் அவர்கள் பேசுகிற மொழி ஆங்கிலம் என்பதால் தான் நமக்கு ஆங்கில மொழி மீது நமக்கு ஒரு மோகம். ஆங்கில மொழி மேலே ஏன் மோகம்னா, அந்த ஆங்கிலேயர்கள் பேசுகிற மொழி, வெண்மை நிறத்தில் இருக்கிற அந்த ஆங்கிலேயர்கள் பேசுகிற மொழி ஆங்கில மொழி என்பதால் ஆங்கில மொழி மேலே ஒரு மோகம் நமக்கு. இதுவே ஒரு சைனாக்காரங்க பேசுகிற மொழி ஆங்கில மொழின்னா நமக்கு அதன் மேலே நமக்கு மோகம் வர்றது. அது ஆப்பிரிக்காக்காரங்க ஒரு ஆங்கில மொழி பேசுகிறாங்க, அவங்களுடைய ஆப்பிரிக்க மக்களின் தாய்மொழி தான் ஆங்கிலம் என்றால் ஆங்கில மொழி மேலே நமக்கு மோகம் வர்றது. அது ஆங்கிலேயர்களின் தாய்மொழியாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிற ஆங்கிலேயர்களின் தாய்மொழி. முக வடிவமைப்பில் நமக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆங்கிலேயர்கள் முக வடிவமைப்பில் நம்மை போன்று இருக்கிறார்கள், ஆனால் நிறத்தால் தான் அவர்கள் வேறுபடுகிறார்கள். அதனால் நிறத்தை மாற்றிவிட்டால் நாமும் வெள்ளை நிறம் பெற்றுவிட்டால் நாமும் ஆங்கிலேயர்களாக ஆகிவிடுவோம் என்பதால் ஆங்கிலேயர்கள் மீது நமக்கு ஒரு மோகம், அவர்கள் அடிமைத்தனத்தை நாம் வரவேற்றோம். ஆனால் நமக்கு சைனாக்காரங்க மேலேயோ ஜப்பான்காரங்க மேலேயோ ஒரு மோகம் இல்லை, அவங்க பேசுகிற மொழி மேலேயும் மோகம் இல்லை. காரணம் என்னென்னா, நாம் என்ன தான் வெள்ளையானா கூட, இப்போ சைனாக்காரங்களும் ஜப்பான்காரங்களும் வெள்ளை நிறம் தான். ஆனால் நம்ம என்ன தான் வெள்ளை நிறமானால் கூட நாம் ஜப்பான்காரங்க போல் சைனாக்காரங்க போல் ஒரு தோற்றம் தரமாட்டோம். அவங்களுடைய முக வடிவமைப்பு வேறு, நம்மளுடைய முக வடிவமைப்பு என்பது வேறு. நம்ம என்ன தான் சைனாக்காரங்களோட கலருக்கு மாறினா கூட, ஜப்பான்காரங்க கலருக்கு மாறினா கூட நம்ம முக அமைப்பு ஜப்பான்காரங்க போலேயோ சைனாக்காரங்க போலேயோ வராது. அதனால தான் நமக்கு சைனாக்காரங்க மேலே நமக்கு ஈர்ப்பே கிடையாது, சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க மேலே ஒரு ஈர்ப்பே கிடையாது. ஆனால் ஆங்கிலேயர்கள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு. காரணம் என்னென்னா, நிறம்தான் வேறுபாடு, அந்த முக அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் என்பது தான் காரணம்.